ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மத்திய அரசு வழக்கமாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய ஊதிய குழு, அதாவது பே கமிஷனை அமைக்கும் அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்தாலும் 7வது ஊதிய குழு ஜனவரி 1, 2016 1 ஜனவரி 2016 எஃபெக்ட் ஆனது, அமலுக்கு வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் கூட 1 ஜனவரி 2026 அன்னைக்கு அன்றிலிருந்து 8வது ஊதிய குழு 8th பே கமிஷன் செயல்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நடைமுறையா இருக்கக்கூடிய ஒண்ணு. இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் 2025, அதாவது 2025 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 8th பே கமிஷனோட முக்கியமான காலகட்டமா பார்க்கப்படுது. ஏன்னா 10 வருடத்துக்கு ஒரு முறை பே கமிஷன் புதிதாக அமைக்கப்படும் அப்படின்னு இருந்தாலும் கூட, அதாவது முடிய போற 9 இயர்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆனதுக்கு அப்புறம் கூட பே கமிஷன் அமைக்கப்படுங்கிற எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் தொடங்கப்பட்டதுதான் இந்த 2025ஆம் ஆண்டு. ஆனா அதே சமயம் அந்த இயர் எண்டுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டீம் அமைச்சு எஃபெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 18 மாத காலகட்டத்துக்குள்ள இந்த ஃபுல்லாவே ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி வரைக்கும் அப்டேட் ஆயிருக்குதுன்னா, இது உள்ளபடியே ரொம்ப முக்கியமான வருஷமா, அதாவது 8th பே கமிஷனுக்கு ஒரு பேக் போனா இருக்கிற ஒரு இயரா 2025 பார்க்கப்படுது. இது இந்த மாதிரி 8th பே கமிஷன் இப்போ இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ் அப்படியே தொட்டு விடல, டைரக்டா இந்த மாதிரி வரல. அது கடந்து வந்த பாதை, அதாவது ஒவ்வொரு மாதமும் எந்த மாதிரி அப்டேட்லாம் நடந்தது, எந்தெந்த அப்டேட்லாம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இந்த பொசிஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம். இந்த 2025 இயர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 8th பே கமிஷன் 1 ஜனவரி 2026 அமலாக்கப்பட வேண்டிய ஒரு பே கமிஷன் அப்படிங்கிற நிலைமை இருந்தும் கூட 2025 என்பது அந்த ஆணையத்தை அமைத்து விவாதங்கள் நடத்தி அறிக்கையை தயார் செய்ய வேண்டிய முக்கியமான ப்ரிப்பரேஷன் இயர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 8th பே கமிஷனுடைய ப்ரிப்பரேஷன் இயர்னு சொல்லி 2025 சொல்லப்படுது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இந்த 2025. இதுல ஒவ்வொரு மாற்றம் மந்த் வைஸ் என்னென்ன அப்டேட் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 ஜனவரி 2025 இதுல ஜேசிஎம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மெஷினரி சொல்லக்கூடிய ஊழியர் சங்கங்கள் கவர்மெண்ட்டுக்கு கண்டினியூவா கடிதங்கள் எழுதிக்கிட்டே இருந்துச்சு. இதுல இந்த மாதிரி பணவீக்கம், இன்ஃபிளேஷன் ரொம்பவும் அதிகரிச்சிருக்கிறதுனால 7th பே கமிஷனுடைய கணக்கு இப்போது போதாது என்பதை பத்திட்டு, அதனால 8th பே கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மெஷினரி மற்றும் முன்னாள் ஊழியர் சங்கங்கள் கவர்மெண்ட்டுக்கு கண்டினியூவா கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தது. இந்த ஜனவரி 2025 தான் அதிகமாக நடந்தது அப்படிங்கிறத நம்ம நினைவு கொள்ள வேண்டியது. அடுத்து பிப்ரவரி 2025 மத்திய பட்ஜெட்ல நேரடியாக ஊதிய குழு அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட அரசு ஊழியர்களுடைய சம்பளத்திற்காக ஒதுக்கப்படும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நிதி உயர்த்தப்படுகிறதா என்று பார்க்கப்படக்கூடிய ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கப்பட்ட மாதம் தான் இந்த பிப்ரவரி 2025 அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து மார்ச் 2025 டிஏ 50% மைல்கல்ல அந்த அகவிலைப்படி தொடும்போது அது அடிப்படை சம்பளத்தினுடன் இணைக்கப்பட வேண்டும், மெர்ஜி செய்யப்பட வேண்டும்ங்கிற நீண்ட நாள காலத்தினுடைய கோரிக்கை இது கொடுத்து மார்ச் மாதம் தீவிர விவாதம் நடந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க பே கமிஷன்ல எல்லாமே என்ன பண்ணிருந்தாங்க, காலதாமதம் ஆயிருந்தாலும் கூட அதற்கு அடுத்து வந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே எப்போ டிஏடிஆர் 50% கிராஸ் ஆகுதோ அப்ப பேசிக் பேவோட மெர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற தீர்ப்புகள் பலமுறை வந்திருக்குது. இருந்தாலும் கூட இந்த மார்ச் 2025 டிஏ 50% ஆன உடனே இதுல கூட்டணும், அதாவது மெர்சி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப ஆழமா வைக்கப்பட்டது. இருந்தாலும் இன்று வரைக்கும் அதுக்குரிய விடை தெரியவில்லை என்பதுதான் ரொம்பவும் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு எப்போ ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றது இன்னமும் தெரியவில்லை அப்படிங்கிறதான். ஏப்ரல் 2025 நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஊழியர்களுடைய எண்ணிக்கை
தற்போதைய உள்ள சம்பள நிலை குறித்து புள்ளி விவரங்களை வந்து சேகரிக்க தொடங்கியது அப்படிங்கிறதே வந்து இந்த மாசத்துல தான், அதாவது ஏப்ரல் 2025 தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து தன்னுடைய வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. அதாவது இப்ப எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எத்தனை நபர்கள் சர்வீஸ்ல இருக்காங்க, அவருடைய சேலரி என்ன அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சது இந்த ஏப்ரல் 2025 தான். அடுத்து மே 2025, இந்த மே மாதத்தில் வெளியான விலைவாசி புள்ளி விவரங்கள், அதாவது ACPI IW உடைய தரவுகள் தான் இந்த 8th பே கமிஷன் அமைகிறதுக்கு மிகவும் முக்கியமா ஒரு மாதமா இருந்துச்சு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க இயலாது. ஏன்னா இந்த மே மாசம் வந்துட்டு இருந்த ஒரு புள்ளி விவரங்கள் தான் DA 50% தாண்டினதை வந்து உறுதி பண்ணியது அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதாவது 53 அந்த ACP உடைய தரவுகள் அடிப்படையில அந்த DADR ஆனது 53% இல்லாட்டி 54% தாண்டும் அப்படிங்கிறது உறுதியானது இந்த மே 2025 வெளியான ACPI உடைய தரவுகள் தான். அதாவது அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல் இந்தியா கஸ்டமர் பிரைஸ் இண்டெக்ஸ் உடைய டீடைல் தான் வந்துட்டு இந்த 8th பே கமிஷனுக்கு ஒரு முக்கியமான மாதமாகவும் அமைஞ்சது. ஜூன் 2025 பல்வேறு ஊழியர் சங்கங்கள் ஜனவரி 2026க்குள் ஆணையம் அமைக்கப்படாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும்னு பல்வேறு சங்கங்கள் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டுச்சு. இது உண்மையிலே வந்து அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு தார்மீக பிரஷரை கொடுத்துச்சு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜூலை 2025 வழக்கமாக 4% DA உயர்வுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணது. மே மாசம் வந்துட்டு 53 54 இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஜூலை மாசம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க 4% DA வந்துட்டு கொடுக்கப்படும் சொல்லிட்டு. இதன் மூலம் வந்து 54% வந்து உயர்ந்தது. அப்பவும் 50%க்கு மேல வந்தது. அதனால வந்து பேசிக் பேவோட மெர்ஜ் பண்ணணுன்ற கோரிக்கையை பல்வேறு சங்கங்கள் முன்வைத்தன. ஆனால் அது எதற்கும் இதுவரை எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்கப்படவில்லை என்பதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் 2025 8வது பே கமிஷனுடைய டீம் அமைக்கப்படும் சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட மாதம் தான் இந்த ஆகஸ்ட் 2025. இதனுடைய தலைவராக மதிப்பிற்குரிய நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய், ஜஸ்டிஸ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவர்கள் வந்து இவர் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி. இவர் இந்த பதவிக்காக நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் தலைவராகவும் இருக்கக்கூடியவர். இவர் தான் இந்த 8th பே கமிஷனுடைய தலைவரா சேர்பர்சனா வந்து நியமிச்சு ஒரு அறிவிப்பு வந்து வெளியாச்சு. கூடவே உறுப்பினர் செயலாளர், அதாவது மெம்பர் செக்ரட்டரியா மதிப்பிற்குரிய பங்கஜ் ஜெயின் IAS அவர்களையும், அதாவது அவர் இப்போது பெட்ரோலிய அமைச்சகத்தினுடைய செயலாளராகவும் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலையும், கூடவே வந்து பார்ட் டைம் மெம்பரா வந்து பெங்களூர்ல IIMல புகழ்பெற்ற பேராசிரியர் பிளக்கோஷ் அவர்களையும் வந்து நியமிச்சு 8th பே கமிஷனுடைய முதல்ல வந்து டீம்ல இந்த தலைவர், சேர்பர்சன், மெம்பர் செக்ரட்டரி, பார்ட் டைம் மெம்பர்னு சொல்லிட்டு 3 பேரை வந்து நியமிச்சு ஒரு அறிவிப்பு, சந்தோஷமான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்ட மாதம் தான் ஆகஸ்ட் 2025 அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். அதுக்கு அடுத்து செப்டம்பர் 2025 ஆணையத்தின் பணி வரம்புகள்னு சொல்லக்கூடிய, அதாவது ஷெட்யூல் எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், TOR அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்துட்டு முடிவு செய்யப்பட்ட மாதம் தான் இந்த செப்டம்பர் 2025. அதாவது இந்த ஆணையம் சம்பளத்தை மட்டும் உயர்த்துமா அல்லது ஊதியம் மற்றும் பிற அலோன்ஸ்களையும் மாற்றி அமைக்குமா என்பது தீர்மானிக்கப்பட்டது. அப்போ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வரும்போதும் பல பேசுகிற மாதிரி வந்து பல விஷயங்கள் நடந்தது. ஏன்னா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல வந்துட்டு எப்பொழுது இந்த டீம் வந்துட்டு அறிக்கையை சமர்ப்பிக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு அறிவிப்பும் அதில் இடம்பெறவில்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருந்தது. கூடுதலாக பென்ஷன் வாங்குறவர்களுடைய சேலரியை வந்து ரிவைஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற எந்த ஒரு அறிவிப்புமே இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இடம்பெறாம பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள ஆன மாதம் தான் இந்த செப்டம்பர் 2025 அப்படிங்கிறத நாம நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது அக்டோபர் 2025 தீபாவளி பண்டிகை முன்னிட்டு மத்திய அமைச்சரவை
8வது ஊதிய குழு அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வமாக ஒப்புதலை வழங்கியது அக்டோபர் 2025 தான். தீபாவளி போனஸ் மாதிரி சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அப்பதான் வந்து 8வது டீம் அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வமான ஒப்புதல் வந்து அறிவிக்கப்பட்டது. அதாவது கெஜெட் நோட்டிபிகேஷன் எல்லாமே கொடுத்தாங்க. கூடவே தெரிஞ்சிருக்கும், இந்த மாசத்துலதான் நம்ம அதாவது முன்னாள் முப்படை சார்ந்தவர்களுக்கும் ஒரு சந்தோஷமான அறிவிப்பும் வெளிவந்த மாதம் தான் இந்த அக்டோபர் 2025. அதாவது இதுவரைக்கும் இருந்த சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் வருடத்துக்கு 12,000 அப்படின்றத 24,000 உயர்த்தினதும் இந்த அக்டோபர் 2025 தான். அதே மாதிரி அப் டு அல்தார் ரேங்க்ல இருக்கிறவங்களுடைய பெண் குழந்தைகளுடைய திருமண உதவிக்காக வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 50,000 அப்படிங்கிறத 1,00,000 வந்து உயர்த்தப்பட்டதும் இந்த அக்டோபர் 2025 தான். கூடவே முன்னாள் படை வீரரை சார்ந்த பென்ஷன் வாங்காத நபர், அதாவது நான் பென்ஷனருக்கு வழங்கக்கூடிய பெனரி கிராண்ட் சொல்லக்கூடிய அந்த அலவன்ஸ் ஆனது மாதம் 4,000 வழங்கி கொண்டிருந்ததை வந்து 8,000 உயர்த்தப்பட்டதும் இந்த அக்டோபர் 2025 தான் அப்படிங்கிறதையும் நாம நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. நவம்பர் 2025 கெஜெட் நோட்டிபிகேஷன்ல இதற்கான அறிவிப்பு வெளியானது இந்த நவம்பர் 2025. கூடவே வந்துட்டு இந்த டீம் ஆனது 18 மாசங்களுக்குள்ள வந்து டைம் வேணும் அப்படின்னு சொல்லி டைம் பீரியடும் கேட்டது வந்துட்டு நவம்பர் 2000 தான். கெஜெட் நோட்டில ப்ராப்பரா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதாவது இந்த 8th பே கமிஷனுடைய டீம் ஆனது 18 மாதங்களுக்குள்ள வந்துட்டு தங்களுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டது இந்த நவம்பர் 2025 தான். டிசம்பர் 2025 7th பே கமிஷனுடைய கடைசி மாதம். புதிய அதாவது 8th பே கமிஷனுடைய பரிந்துரைகள் வர்ற வரைக்கும் ஊழியர்களுக்கு இடைக்கால நிவாரணம் இன்டரிம் ரிலீஃப் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. அதாவது இந்த டிஏடிஆர் ஆனது மெர்ஜ் பண்ணப்படும் செய்யப்படுமா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு வந்து இதுவரை எந்த ஒரு ஆலோசனையும் செய்யப்படவில்லை அப்படின்னு உறுதியா சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி வந்து 8th பே கமிஷனுடைய டீம் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்ற ஒரு அறிக்கையும் இது இப்ப டிசம்பர் 2025 தான் வெளிவந்தது. கூடவே வந்து இந்த டீம் வந்துட்டு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும் வரை தற்போதுள்ள நடைமுறையே, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறை டிஏடிஆர் ஆனது எப்படி ஏஐசிபிஐ உடைய கான்செப்டை வச்சு அதனுடைய தரவுகள் அடிப்படையில உயர்த்தி வழங்கப்படுமோ அதுபோல வழங்கப்படும். 8th பே கமிஷனுடைய டீம் அதனுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்ட போது எந்த மாதிரி சமர்ப்பிக்கப்படுறாங்களோ எந்த மாதிரி அறிக்கையை வந்து வருதோ அதுக்கு தகுந்தாற் போல அதுக்கப்புறம் மாற்றி அமைக்கப்படும் சொல்லக்கூடிய இன்டர்ம் ரிலீஃப் வழங்கியது இந்த டிசம்பர் 2025 தான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்காது. அப்போ இதுதான் சொல்றாங்க ப்ரிப்பரேஷன் இயர், 8th பே கமிஷனுடைய ப்ரிப்பரேஷன் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு இந்த 2025 சொல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். ஜனவரி 2025 பே கமிஷன் அமைக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிற பெரிய ஒரு சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு இருந்த ஒரு மாதம் தொடங்கியது ஜனவரி 1, 2025. 31 டிசம்பர் 2025 அன்னைக்கு பே கமிஷனுடைய டீம் அமைக்கப்பட்டது. அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரிலீஸ் ஆனது. அதுல வந்து 3 முக்கிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டு பே கமிஷன் டீம் அமைக்கப்பட்டது. இந்த டீமுக்கான கால வரைவுகள் 18 மாதத்துக்குள் தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கப்படும் அறிவிக்கப்பட்டது. அதாவது இது சமர்ப்பிக்கப்படுவதற்கு காலதாமதம் ஆனாலும் 1 ஜனவரி 2026 முதல் இந்த பெனிஃபிட் வந்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிடைக்குங்கிற அறிவிப்பு வரைக்கும் இது எல்லாமே இந்த 2025 நடந்தது தான். அதனாலதான் இந்த 2025 8th பே கமிஷனுடைய ப்ரிப்பரேஷன் ஆஃப் த இயர்னு வந்து சொல்றாங்க அப்படின்றதுக்கு புரிஞ்சுக்கிற முடியும். அதுல கூடவே வந்து இப்ப லேட்டஸ்டா வெளிவந்த ஒரு இதுல எவ்வளவு சம்பளம் பெண், அதாவது சேலரி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீப்பா ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் தான் இதோடைய சேலரி ஹைக்ல வந்து மேஜர் ஈவெண்டா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 7th பே கமிஷன்ல 2.57 இருந்தது. 8th பே கமிஷன்ல வந்துட்டு 3.6 வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே ரெக்குயர்மெண்ட் வைக்கிறாங்க. ஆனா இப்போ வந்து 2.86 வழங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்துச்சுன்னா அப்படி ஒருவேளை வந்து 2.86 வழங்கப்படலாமா இல்ல அதுக்கும் குறைவா வந்து 1.92 வழங்கப்படலாமா அப்படின்ற ஒரு 2 தான் வந்து இப்போதைக்கு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குன்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரியப்படுத்துது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது
தற்போதைய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாய் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எதிர்பார்க்கப்படக்கூடிய ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து ஒருவேளை 2.86 இருந்ததுன்னா 51,480 ரூபாய் ஆகவும், ஒருவேளை 1.92 ஃபிட்மெண்ட் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா அதுவே 34,560 இருக்கும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் இருக்கிற ஒரு அனலைஸ் ரிப்போர்ட். அப்படின்னு மேக்சிமம் இப்போவும் 1.92 இருப்பதற்கே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரியப்படுத்துகின்றன. இது நம்ம 8th பே கமிஷனுடைய ப்ரிப்பரேஷன் ஆஃப் த இயர்னு ஏன் சொல்றோம் 2025 அப்படிங்கிறதுக்கான ஒரு அனலைஸ் ரிப்போர்ட் தான். இதுல நம்ம சேனல்ல இதே தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்க அனைத்து முன்னாள் முப்படை சார்ந்த நண்பர்கள் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை மறக்காம எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு இதை உருவாக்கி இருக்கிறோம். அதன் மூலமா உங்களுக்கு உள்ள சந்தேகங்களை நாங்கள் கண்டிப்பாக தீர்த்து வைப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு வீடியோவை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.